ஹாய், இது Mr.SHOT இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். இது கோயம்புத்தூரில் அவங்களோட ஃபேக்ட்ரியிலே போய் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணது. நல்லா நீட்டாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி. இப்போது இது வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஒரே ஒரு ஆணியில் தான் மாட்டியிருக்கோம். பவர் சப்ளை மேலே கொடுத்துருக்கோம். சுவிட்ச் வந்து வெளியே இருக்குது. ஸோ அங்கே ஆன் பண்ணியாச்சு. மிஷின் வந்து இப்போ ஆஃபில் தான் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள் தான். ஃபஸ்ட் எப்பவுமே வந்து இன்லெட் மட்டும் ஒரு ஹாஃப் டேப் மாதிரி இது பண்ணிக்கோங்க. அவுட்லெட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணக்கூடாது, அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். ஸோ இப்போ கோல்டு வாட்டர் வருது. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு பார்த்துட்டோம்னா டேங்க் ஃபுல்லாக இப்போ தண்ணி இருக்கும். ஸோ மிஷின் டர்ன் ஆன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ மிஷின் வந்து நம்ம டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு க்ரீன் இண்டிகேஷன் வரும். க்ரீன் இண்டிகேஷன் வந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற வாட்டர் வந்து பாயில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஒரு 10 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறது ஹீட் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம இன்லெட்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டினியூஸ் ஹாட் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 5 to 10 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்லெட் திறந்துக்கலாம். நல்லாவே சூடாக வருது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டே இருக்கலாம். இது வாங்கி நமக்கு ஒரு 2 months ஆச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குது. பெரியவங்களுக்கும் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்த காட்டி அவங்களும் எப்போ தேவைப்படுதோ அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. மெயினாக 2 தான். எப்போவுமே தண்ணி உள்ளே இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணிவிட்டு மிஷின் ஆன் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவுட்லெட் வந்து லாக் பண்ணக்கூடாது. இதை வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவாக பக்கெட்டில் வர்ற மாதிரி வச்சுக்கணும். தேங்க்யூ.